எல்லாம் வல்ல ஈசன் திருவடிகளை மனமொழி மெய்களால் வணங்குகின்றேன். நண்பர்களே, ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ தான் பாடுபட்டாலும் ஒரு உயர்நிலைக்கு வர முடியல, காலம் முழுக்க ஏழையாகவே வாழ்கிறோம், எங்களுக்கு ஏழ்மைங்கிறது எங்களுக்கு சொத்தா, இல்லை அதுதான் எங்களுடைய வாழ்க்கையா அப்படின்னா அவரோட ஜாதகம் எப்படி ஜாதகம் கெடாமல் இருக்கணும். ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கங்க, ஒருத்தரோட ஜாதகத்தில் லக்ன புள்ளி லக்னம் மர்க்கோர்த்தவம் பெற்று லக்னாதிபதியும் மர்க்கோர்த்தவம் பெற்று நின்றுட்டார்னு வச்சுக்கோங்க, அந்த ஜாதகம் எப்படியாவது முயற்சி பண்ணி ஒரு முன்னேற்றத்துக்கு வந்துடுவாங்க. லக்னமும் லக்னாதிபதியும், அதாவது லக்னமும் லக்னாதிபதியும் மர்க்கோர்த்தவம் பெறணும். அந்த லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கணும். உதாரணத்துக்கு ரிஷப லக்னம்னு வச்சுக்கோங்க, ரிஷகத்தில் சுக்கிரன் நின்று லக்னத்தை பார்த்துடணும். இப்படி லக்னத்தை பார்க்கும்போது அந்த லக்னாதிபதி திசை வரும் பொழுது, அந்த சுக்கிர திசை வரும் பொழுது கட்டாயம் முன்னேற்றம் அடைஞ்சிருவாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா பிரத்யங்கா தேவி, வக்ரகாளி அம்மன், இந்த மாதிரி கோயில்களுக்கு போகிறது சிறப்பு.